அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. உங்களை பற்றி நீங்களே அறிந்து வைத்திருக்க வேண்டிய சில விஷயங்களை தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கோம். பொதுவாக நம்ம வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துக்கிட்டே போவோம். நம்ம ஒரு கட்டுப்பாடுடன் ஒரு எல்லைக்கோட்டுடன் வாழ்ந்து கொண்டிருப்போம். அது சரியா தவறா அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு காலகட்டத்தில் அப்படியே நிறுத்தி நம்ம போகிற பாதை சரியா அப்படின்னு பார்க்கணுன்னா சில குணாதிசயங்களை நாம் எப்படி கையாள்கின்றோம் அப்படின்னு பார்க்கறது நல்லது. அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். உண்மையாகவே நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது எது, துன்பத்தை கொடுப்பது எது அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம மீண்டும் மீண்டும் நம்மளை சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். மகிழ்ச்சியை கொடுப்பது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பிடித்த ஏதேனும் பொருட்களாக இருக்கலாம், நமக்கு பிடித்த ஏதேனும் கொள்கைகளாக இருக்கலாம். அந்த விஷயங்கள் நம்மை மகிழ்விக்கின்றன அப்படிங்கும் போது அதை நாம் அறத்திற்கு உட்பட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது அறமில்லாத போது அதை தவிர்த்து விடுதலும் நலம் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க. நம்முடைய அடிப்படை கொள்கை, நம் வாழ்க்கையினுடைய சித்தாந்தம் எதை நோக்கி போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா பிறர் சொல்லி நாம் அதனால் ஈர்க்கப்பட்டோமா அல்லது நமக்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறதா, அதன் அடிப்படையில் தான் நாம் பயணிக்கிறோமா அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டோமேயானால் நாம் பிறருக்கு பிரயோஜனப்படுவது போல வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும், நாமும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில விஷயங்கள் நம்ம மனதிற்கு அழுத்தத்தை உண்டாக்குவதாக இருக்கும். அந்த மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அதனின்று நாம் வெளியே வருவதற்கான வாய்ப்புகளை தேட முடியும். அதன் மூலமாக நம் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வந்து ஆனந்தமாகவும் இருக்க முடியும். நமக்கு பிடித்த புத்தகம் யாது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு சில புத்தகங்கள் நமக்கு ஆசிரியராக இருந்து நமக்கு நல்ல வழிகாட்டுபவர்களாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே நாம் அதிகம் ரசித்த சில புத்தகங்களை பார்த்தோமையானால் நம்ம குணாதிசயங்களோடு ஒன்று இருக்கும். அதுபோல மேலும் புத்தகங்களை நாம் சேகரித்து படிக்கும் பொழுது நம்முடைய குணாதிசயங்கள் இன்னும் மேம்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சூழ்நிலைக்கு என்னோட மனநலம், என்னோட உடல் நலம் எது சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற அந்த ரகசியம் நாம் தெரிந்து கொண்டால் உடலை மிகவும் பலமாக வைக்க முடியும். உடல் பலமாக இருக்கும் போது மனம் பலமாகும். சில நேரங்களிலே மனம் பலவீனம் அடையும் போது உடலும் சுகவீனம் அடையும் என்பதை நாம் அறிந்திருப்போம். இந்த மனமும் உடலும் இணைந்து இயங்குவதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அதே போல நம்ம எந்த வகையில் பிறர் மீது நமது ஆளுமையை செலுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். பிறருக்கு நாம் எவ்வாறு மதிப்பு கொடுக்கின்றோம் என்பது முக்கியம். இதை நாம் சுய பரிசோதனை அடிக்கடி செய்ய வேண்டும். இல்லையென்றால் சமூகத்தில் நமக்கான அந்தஸ்து அப்படிங்கிறது இழந்து விடுவோம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பலவீனங்களையும் அடிக்கடி சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு உயரிய கொள்கை வைத்திருக்கின்றோம், அதில் சில பலவீனங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை பயன்படுத்தி நம்மை வீழ்த்துவதற்கு யாரானும் முயற்சி செய்தால் அதற்கு வழிவகையை நாமே ஏற்படுத்தி தந்துவிடக்கூடாது. அப்படின்பதன் காரணமாக அந்த சுய பரிசோதனையை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் நம் வாழ்க்கை எதை நோக்கி போகிறது, உங்களுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நோக்கி நம்மால் செயல்பட முடியும். இப்போ நம்ம சொன்ன ஒரு 6-7 விஷயங்களை நாம் சுய பரிசோதனை செய்து அவ்வப்போது செய்து கொண்டு அதில் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்து அதை களைந்து நாம் முன்னேறுகிறோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமானதாக இருக்கும். இந்த குணங்கள் உங்களிடம் இருக்கிறதா என்று பாருங்கள். இதிலே சற்று கூட குறைய இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்திலும் கூட அதை களைந்தால் நம் வாழ்க்கை இன்பமயமானதாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள்.